ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி பேச ஆர்வமாக இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்தே. நாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை பர்டிகுலராக சிவில் ஒர்க்காக இருந்தாலும், ஃபேக்ட்ரி ஒர்க்காக இருந்தாலும், அல்லது காமன் ஒர்க்கிங் பிளேஸாக இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? ஒரு வேலைக்கு வரும்போது எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா கித்னே லோக் ஆயே ஹைன், கித்னே லோக் ஆயே ஹைன் அப்படின்னு சொல்லணும். கித்னே லோக் அப்படின்னா எத்தனை பேர், ஆயே ஹைன் அப்படின்னா வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி வேலை இருக்குதா இப்படி கேட்போம் இல்லையா? இன்றைக்கி வேலை இருக்குதா அப்படின்னு. இதை ஹிந்தியில் ஆஜ் காம் ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஆஜ் அப்படின்னா இன்று, வேலை அப்படிங்கிறத காம் அப்படின்னு சொல்கிறோம். ஹே அப்படின்னா இருக்கிறது. இந்த கடைசியில் கியா சேர்க்கறது இருக்கிறதா அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம சேர்க்குறோம். ஸோ ஆஜ் காம் ஹே கியா அப்படின்னா இன்று வேலை இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எல்லோரும் வந்திருக்கிறார்களா? இதை ஹிந்தியில் கியா சப் லோக் ஆ கயே அப்படின்னு சொல்லணும். சப் லோக் அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு அர்த்தம். ஆ கயே அப்படின்னா வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஆனால் கியா சேர்க்கறதுனால வந்திருக்கிறார்களா அப்படின்னு மாறும். ஸோ எல்லோரும் வந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத கியா சப் லோக் ஆ கயே அப்படின்னு சொல்லணும். வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? வேலையை ஆரம்பித்து விட்டீர்களா? இதை ஹிந்தியில் காம் ஜுரு கர் தியா ஹே கியா அப்படின்னு சொல்லணும். காம் அப்படின்னா வேலை, ஜுரு கர் தியா ஹே அப்படின்னா ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். வழக்கம் போல் கியா சேர்க்கறது ஆரம்பித்து விட்டீர்களா அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறோம். ஸோ வேலையை ஆரம்பித்து விட்டீர்களா அப்படிங்கிறத காம் ஜுரு கர் தியா ஹே கியா அப்படின்னு சொல்லணும். வேலை திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இப்படி கேட்போம் இல்லையா? வேலை ஏன் நிற்கிது, இந்த மாதிரி கேட்போம்ல. வேலை ஏன் நிற்கிது? இதை ஹிந்தியில் காம் கியூ ருக்தா ஹே அப்படின்னு சொல்லணும். காம் அப்படின்னா வேலை, கியூ அப்படின்னா ஏன், ருக்தா ஹே அப்படின்னா நிற்கிறது. காம் கியூ ருக்தா ஹே அப்படின்னா ஏன் வேலை நிற்கிது அப்படின்னு அர்த்தம். வேலை செய்யாமல் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒர்க்கிங் பிளேஸில் இந்த வார்த்தையை ரொம்ப காமனாகவே கேட்போம். வேலை செய்யாமல் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதை ஹிந்தியில் பீனா காம் கே கியூ பாத் கர் ரஹே ஹே, பீனா காம் கே கியூ பாத் கர் ரஹே ஹே அப்படின்னு சொல்லுவோம். பீனா காம் கே அப்படின்னா வேலை செய்யாமல். இந்த பீனா அப்படிங்கிறத வேலை செய்யாமல், இந்த செய்யாமல் ஒரு நெகட்டிவ் வருது இல்லையா? இதுக்கு நம்ம பீனா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். பீனா காம் கியே அப்படின்னா வேலை செய்யாமல். ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கியூ பாத் கர் ரஹே ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேலை செய்யாமல் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பீனா காம் கியே கியூ பாத் கர் ரஹே ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தையை பேச்சு வழக்கில் பீனா காம் கியே கியூ பாத் கர் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தியில் அப்னா காம் கரோ அப்படின்னு சொல்லணும். உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னா அப்னா காம் கரோ அப்படின்னு சொல்லணும். ப்ரொடக்ஷன் பேக்கிங் எவ்வளோ முடிஞ்சிருக்கு கேட்பாங்க இல்லையா? பேக்கிங் எவ்வளவு முடிந்தது? இதை ஹிந்தியில் கித்னி பேக்கிங் பூரி ஹூயி அப்படின்னு சொல்லணும். கித்னி பேக்கிங் அப்படின்னா எவ்வளவு பேக்கிங், பூரி ஹூயி அப்படின்னா முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இதே வார்த்தையை சப்போஸ் ஒரு லோடிங் ஒர்க்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ லோடிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னா கித்னி லோடிங் பூரி ஹூயி அப்படின்னும் கேட்கலாம். அடுத்த வேலை என்ன இப்படி கேட்போம் இல்லையா, அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத ஹிந்தியில் அக்லா காம் கியா ஹே, அக்லா காம் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். அக்லா காம் அப்படின்னா அடுத்த வேலை, கியா ஹே அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்த வேலை என்ன அப்படின்னா அக்லா காம் கியா ஹே அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு லீவா, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு லீவா, இதை ஹிந்தியில் கியா கல் சுட்டி ஹே அப்படின்னு கேட்கணும். கியா கல் சுட்டி ஹே அப்படின்னா நாளைக்கு லீவா அப்படின்னு அர்த்தம். அவருக்கு என்னாச்சு, திடீர்னு யாராவது லீவ் போட்டிருந்தாங்கன்னா கேட்போம்ல, அவருக்கு என்னாச்சு, அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத ஹிந்தியில் உஸ்கோ கியா ஹுவா அப்படின்னு சொல்லணும். உஸ்கோ அப்படின்னா அவருக்கு, கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத உஸ்கோ கியா ஹுவா அப்படின்னு சொல்லணும். அவர் காயமடைந்துள்ளார், அவருக்கு காயமடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை வஹ் சோட்டில் ஹே அப்படின்னு சொல்லணும். பட் பேச்சு வழக்கில் ஓ சோட்டில் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள், இதை ஹிந்தியில் ஆம்புலன்ஸ்கோ புலாயேங் அப்படின்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ்கோ அப்படின்னா ஆம்புலன்ஸை, கூப்பிடுங்கள் அப்படிங்கிறத புலாயேங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள் அப்படின்னா ஆம்புலன்ஸ்கோ புலாயேங் அப்படின்னு சொல்லணும். லிஃப்ட் வேலை செய்யாது அப்படிங்கிறத ஹிந்தியில் லிஃப்ட் காம் நஹி கர்த்தி அப்படின்னு சொல்லணும். லிஃப்ட் அப்படிங்கிறத லிஃப்ட்னே சொல்கிறோம். வேலை செய்யாது அப்படின்னா காம் நஹி கர்த்தி அப்படின்னு சொல்லணும். ஏன் கர்த்தி அப்படின்னு சொல்கிறோம்னா லிஃப்ட் அப்படிங்கிறது ஹிந்தியில் பெண் பால், அதனால் காம் நஹி கர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிஃப்ட் வேலை செய்யாது அப்படின்னா லிஃப்ட் காம் நஹி கர்த்தி அப்படின்னு சொல்லணும். ஏதாவது விசேஷமா, இப்போ கேட்போம் இல்லையா, ஊருக்கு போகிறீங்களா ஏதாவது விசேஷமா, இந்த ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்குறோம்ல, இதை ஹிந்தியில் குச் காஸ் ஹே கியா அப்படின்னு சொல்லணும். குச் அப்படின்னா ஏதாவது, காஸ் அப்படின்னா விசேஷம். ஸோ குச் காஸ் ஹே கியா அப்படின்னா ஏதாவது விசேஷமா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.